இந்தியால மட்டும்தான் சைக்காலஜிஸ்ட போனா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. பைத்தியம் மென்டல் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சைக்காலஜிஸ்ட்டை போவாங்களா? அண்ட் தென் ஃப்யூச்சர் ப்ரிடிக்டர்ஸா சைக்காலஜிஸ்ட், ஆஸ்ட்ராலஜிஸ்டா, ஆர்எல்ஸ் மாந்திரிகம் மாயாஜலம் பண்ணுறவங்க தான் சைக்காலஜிஸ்டா? கிடையவே கிடையாது. சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரவங்க. அண்ட் தென் சைக்காலஜிஸ்ட் யார் அப்படின்னா பிஎஸ்சி, பிஏ இந்த மாதிரி படிச்சுட்டு வர உளவியல் நிபுணர்களை தான் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Psychology is a branch of science, study about human behavior and mental process. Human behavior-ஐயும் mental process-ஐயும் பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி. அண்ட் தென் ஏன் கவுன்சிலிங்க்கு போகணும் சைக்காலஜிஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய பேருக்கு வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதனால் நிறைய லாஸ் ஆகியிருக்கும். ஸோ இவங்க வந்து சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம். எதுக்கு அப்படின்னா அதுலேருந்து கோப் ஆகிறதுக்கு. கோப் மீன்ஸ் அதுலேருந்து தன்னை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம். இன்னும் நிறைய நான் disorders and disease சொல்கிறேன். OCD, obsession compulsive disorder, post traumatic disorders and sexual harassment, sexual abuseனால நிறைய குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகலாம், சைல்டு சைக்காலஜிஸ்ட்டை. அண்ட் தென் தூக்கம் வராமல் நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. ஃபோபியாஸ், எஸ்பெஷலி ஃபார் ஃபோபியாஸ். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஹைட்டில் வந்து பயமாக இருக்கும், ஹைட்டுனாவே பயமாக இருக்கும், இன்செக்ட்ஸ்னாவே பயமாக இருக்கும். we have lot of therapies, cognitive behavioral therapy இருக்குது, எக்ஸ்போஷர் தெரப்பி இருக்குது. இதெல்லாம் வச்சு உங்களை வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். எல்லா சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் எல்லாமே ட்ரீட்டபிள், பட் நாட் ஃபுல்லி க்யூரபிள். எல்லாமே ட்ரீட் பண்ணலாம். நம்மளால் ஃபுல்லி க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து கிடையவே கிடையாது. வந்து நம்மளால் நிச்சயமாக சொல்லவே முடியாது. நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு, டாக்டர் உங்களோட லைஃப் டைமில் நீங்கள் எத்தனை பேஷண்ட்ஸை வந்து க்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு கூட ஒரு பேஷண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வியாதி சைக்காலஜிக்கல் டிஸார்டர், சைக்காலஜிக்கல் டிசீஸ். ஸோ யாருமே வந்து ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே வச்சுக்காதீங்க. டூ விசிட் சைக்காலஜிஸ்ட். ஒரு கவுன்சிலிங் போங்க. 1000 ரூபாய் வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸுக்கு செலவு பண்ணுறோம், நல்லா போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஆர்எல்ஸ் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். இந்த மாதிரி கண்ணா பின்னான் ட்ரிப்பு மீன்ஸ் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு ட்ரிப் அந்த மாதிரி சொல்கிறேன். அண்ட் தென் ஃப்ரெண்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பில் பேசுகிறோம், நிறைய முகம் தெரியாத நபர்கள்ட்ட பேசுகிறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு செஷன் எடுத்து பார்க்கலாமே சைக்காலஜிஸ்ட்டை. கண்டிப்பாக உங்களால் அந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர முடியும் நீங்கள் ஒரு செஷன் எடுத்தால். I am Harshavardhini and I am studying BSc Clinical Psychology, second year. Thank you.